ட்ரேடிங் பண்ணணும்னாலே இந்த மாதிரி செட்டப்லாம் இருந்தா தான் ட்ரேடே பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். ஸோ பேசிக்கா ட்ரேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணும்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் நல்ல வைஃபை கனெக்ஷனோட பிசியோ இல்ல லேப்டாப்போ இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. ஈவன் உங்க மொபைல் போனை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம், பட் ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது சார்ட்லாம் வியூ பண்றதுக்கு. செகண்ட், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒர்க் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபோக்கஸ்டா வந்துட்டு நம்மளால ட்ரேட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். வெளியே எங்காவது பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும்போது ட்ரேட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்க கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அந்த இடத்துல டைவர்ட் ஆகும். தேர்டு, ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ லைக் ஜீரோதா, அப்ஸ்டாக் அண்ட் ஏஞ்சல் ஒன். ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணும்போது லோ புரோக்கரேஜா இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து, ரொம்ப முக்கியமானது கேபிட்டல். எப்பயுமே ஸ்டார்ட் வித் ஸ்மால். உங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் உங்களோட ஓன் மணியா இருக்கணும், எந்த ஒரு கடன் வாங்கி நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபிஃப்த், ட்ரேடிங் பிளான். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ஒரு ட்ரேட் எக்ஸிகியூஷன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.